தமிழகம் காவிரி நீர் விவகாரத்தில் முழு கவனத்தை செலுத்தி வருகிறது. இந்நிலையில் கேரள அரசு சிறுவாணி அணை திட்டத்தை நிறைவேற்றும் பணிகளை துரிதமாக செயல்படுத்தி வருவது தெரிய வந்திருக்கிறது. கேரளாவில் இருந்து கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வழியே தமிழகத்திற்குள் நுழையும் பவானி ஆறு கோவை, திருப்பூர், ஈரோடு என 3 மாவட்டங்களை சேர்ந்த சுமார் 30 லட்சம் மக்களின் குடிநீர் ஆதாரமாகவும் பல லட்சம் ஏக்கர் விளைநிலங்களின் பாசன ஆதாரமாகவும் விளங்குகிறது. பவானியின் கிளையாறான சிறுவாணியின் குறுக்கே கேரளா அணை கட்டுவதால் கொங்கு மண்டலம் பாலைவனமாகும் சூழல் ஏற்படும் என்பது அந்த பகுதி மக்களின் அச்சமாக உள்ளது. இந்த நிலையில் கேரளாவின் அகழி ஊராட்சிக்கு உட்பட்ட சித்தூர் வெங்கக்கடவு என்ற இடத்தில் சிறுவாணி ஆற்றின் குறுக்கே அணை கட்டும் திட்டத்திற்கான சுற்றுச்சூழல் ஆய்வுக்கான அனுமதியினை பெற்றுள்ள கேரள அரசு அதற்கான பணிகளை முழு முயற்சியுடன் துவங்கியுள்ளது. குடிநீர் பிரச்சனை வர்ற நேரத்தில் நிச்சயமாக பில்லூர் தண்ணி தான், அத்திக்கடவு தண்ணி தான் அந்த மக்களுக்கு பயன்பெறுது. அந்த தண்ணியே இந்த பிரச்சனையாகும்போது நமக்கு அடிப்படை குடிநீர் பிரச்சனையே பெருசாக வந்துடும். அதனால் நிச்சயமாக இந்த தண்ணி நமக்கு ஒரு வாழ்வாதார பிரச்சனை. பவானி ஆறு தடைப்பட்டால் மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் அமைந்துள்ள கோவை மாவட்டத்தின் ஒட்டுமொத்த சுற்றுச்சூழலும் பாதித்து வனப்பகுதியில் வாழும் விலங்குகளுக்கு தண்ணீர் இல்லாமல் போகும் என்கிறார்கள் இயற்கை ஆர்வலர்கள். மக்களுக்கும் காணுயிர்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய இந்த திட்டம் கட்டாயமாக நிறைவேறக்கூடாது. இதை கட்டுவதனால் அவர்களுக்கு ஏதேனும் சிறு பயன் இருக்கலாம், ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவு பெரும் அபாயகரமான விளைவு. ஆகவே உடனடியாக இந்த முயற்சியை கேரள அரசு தடை செய்ய வேண்டும். ஏற்கனவே நதிநீர் சட்டத்திற்கு மாறாக பவானி ஆற்றின் குறுக்கே பல இடங்களில் ஆங்காங்கே கற்களை அடுக்கி செயற்கையாக தடுப்பணைகள் அமைத்து நீரை தேக்கி மோட்டார்கள் மூலம் தண்ணீரை கேரளா எடுத்து வருகிறது. பவானி ஆறு தமிழகத்திற்குள் நுழைவதை முடிந்தளவு தடுக்க அந்த பகுதி உள்ளாட்சி நிர்வாகங்களே இந்த பணிகளை செய்து வருவதாகவும், ஆற்றின் குறுக்கே கற்களை அடுக்கி தடுப்புகளை ஏற்படுத்த 100 நாள் வேலை திட்டத்திலேயே ஆட்களை பணியமர்த்துவதாகவும் கூறப்படுகிறது. சிறுவாணி அடை கட்டுவதற்கு கீழே இருக்கிற கேரள மக்களும் இதனால் பாதிக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய விவசாயம் பாதிக்கும். அங்கே இருக்கிற மக்களும் எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகம் காவிரி நீர் விவகாரத்தில் முழு கவனத்தை செலுத்தி வரும் வேளையில் கேரள அரசு சிறுவாணி அணை திட்டத்தை நிறைவேற்ற அனைத்து பணிகளையும் ரகசியமாகவும் அதே நேரத்தில் துரிதமாகவும் செய்து வருவதாக தெரிவிக்கும் சமூக ஆர்வலர்கள் இந்த பிரச்சினைக்கு மத்திய மாநில அரசுகள் சட்ட ரீதியாக தீர்வு காண வேண்டியது அவசியம் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். புதிய தலைமுறைக்காக மேட்டுப்பாளையம் செய்தியாளர் சரவணபாபு.